பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று இயேசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், இனி நகைப்பீர்கள். விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, அநேக துக்கங்கள், கவலை, கண்ணீர், போராட்டம், ஒவ்வொரு நாளும் நான் அழுது கொண்டே இருக்கிறேனே என்று சொல்லி அழுதிருக்கிற ஒவ்வொரு விசுவாச தேவ பிள்ளைகளுக்கும் கர்த்தர் சொல்றார், இனி சந்தோஷமா இருக்க உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். உன் கண்ணீரை நான் துடைக்க போகிறேன். உன்னை நான் மாற்ற போறேன். உன்னை ஒரு வெளிச்சத்திற்கு கொண்டு வரேன் என்று இயேசப்பா இன்றைக்கு உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை பாருங்க, அண்ணால் அழுது கொண்டே இருந்தாங்க எப்பொழுதும். ஆனா கர்த்தர் இனி நீ அழமாட்டேன் என்று சொல்லி சாமுவேலை கொடுத்து நகைக்க வைத்தார், சிரிக்க வைத்தார், சந்தோஷத்தை கொடுத்தார். இன்றைக்கு இதை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஆன்லைன்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்த்து கர்த்தர் சொல்றார், மகனே, மகளே, நீ எதுக்கெல்லாம் அழுது கொண்டிருக்கிற, எதை துக்கத்தை நினைச்சு நீ அழுது கொண்டிருக்கிற, நடக்க முடியாத சூழ்நிலைகளை நினைச்சு நீ அழுது கொண்டிருக்கிற, அநேக தேவைகளுக்காக அழுது கொண்டிருக்கிற, உன் வாழ்க்கைக்காக அழுது கொண்டிருக்கிற, உனக்கு ஒரு நல்ல வேலை இல்லைன்னு அழுது கொண்டிருக்கிற, உனக்கு ஒரு சபை இல்லைன்னு அழுது கொண்டிருக்கிற, ஊழியத்திற்கு போகும்போது அழ, வரும்போது அழ, அநேக குடும்ப சூழ்நிலைகளை, வியாதிகளை, கடன் பிரச்சனைகளை, இப்படி அநேக சூழ்நிலைகள் நினைத்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். உன்னுடைய அழை சந்தோஷமாய் நான் மாற்றுவேன். நீ அழுகிறவர்கள் பாக்கியவான். உன்னை நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இன்னைக்கு இது மேல நீங்க சிரிக்க போகிறீங்க என்று ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, விசுவாசத்தோடு அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இனி அழ மாட்டேன். என் அழிய நீங்க தொடச்சிட்டீங்க, என் அழிய நீங்க மாற்றிட்டீங்க, நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். இனி நீங்க அழமாட்டீங்க. ஆண்டவர் உங்களை சிரிக்க வைத்து சந்தோஷமா வைக்க ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்ல நேரத்திற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது நீங்கள் அழுகிறவர்கள் பாக்கியவான்கள், இனி நீங்கள் நகைப்பீர்கள், சந்தோஷமா இருப்பீர்கள் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகள் அழுது கொண்டு துக்கத்தோடு வாழ்ந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விசுவாசமுள்ள வார்த்தையை அப்பா நீங்க கட்டளையிட்டு இப்பொழுதே உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தினதற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. அப்பா, இதோ ராஜா அண்ணாளுடைய கண்ணீரை தொடைச்சு அப்பா அநேக நேரங்கள்ல ஒவ்வொரு நாளும் அழுது கொண்டிருந்த அண்ணாளுடைய கண்ணீரை தொடைத்து நல்ல ஒரு சாமுவேலை குடித்து சந்தோஷத்தை காண தேவன் இப்பொழுது உங்களுடைய பிள்ளைகள் எதற்கெல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க அப்பா. கடன் பிரச்சனை, கர்ப்பத்தின் கனிக்காக அப்பா, வேலைக்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக, அநேக குடும்ப சமாதானத்திற்காக, இப்படி அநேக பிரச்சனைகளுக்காக உங்களுடைய பிள்ளைகள் அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் தேற்றுவீராக ராஜாப்பா. அப்படி அவனுடைய பிள்ளைகளை தேற்றி பலப்படுத்தி ஆசீர்வதித்து உம்முடைய கிருபையினால் நீங்கள் இரக்கம் செய்து உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷத்தை காண செய்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்படி அவனுடைய கிருபை தந்ததற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. இப்பொழுது இந்த ஆன்லைன்ல பார்த்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்ணீர் துடைத்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கிடைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால செபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். விசுவாசிங்க. இப்பொழுது அழுது கொண்டிருக்கிறவர்கள் நீங்க பாக்கியவான். சந்தோஷத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று விசுவாசிங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆண்டவர் செய்த நன்மைகளை கமெண்ட் பண்ணுங்க. Have a blessed day. Jesus with you. Jesus loves you. God bless you.